ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்திருக்கோம். இங்கேருந்தே நம்ம வந்து ஒரு ரைடு எடுக்கிறதுக்கு பதில் பக்கத்தில் ஒன்று எம்டியாக ஒன்று இருக்குது. இந்த பாருங்க, இது வரைக்கும் இதில் போகல. இங்கே நம்ம ஒரு ரைடு எடுப்போமா? எங்கடா மேப்பு? வந்துச்சு, இந்த இருக்கு. ஓகே, மேப் போட்டு தான் நம்மளால் ஓட்ட முடியும் ஃபஸ்ட்டு ஒரு இடம். ஒரு 6 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம எடுக்கணும் எல்லாத்தையும். வண்டி சூப்பராக இருக்குல்லங்க. வண்டியோட புல்லுக்கு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. நல்லா ஐஃபையாக இருக்குல்ல. இங்கேருந்தா யாரும் வரானுங்க, அப்படியே போயிடலாம். இச்சிடாது அது பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ, இவன் பாருங்களேன் எப்படி வந்தான் பார்த்தீங்களா? இவனுங்கெல்லாம் நம்பவே கூடாதுங்க. அது நான் மாதிரி கட்டு பாருங்க. ஆர்டர் எடுக்க போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் வழி விடுங்க எல்லாரும் தயவுசெய்து. விட மாட்டானுங்களே பாருங்களேன், அவன் பிரேக் அடிப்பேன்றான், அடம் பிடிக்கிறான். நானும் விட மாட்டேன்ல. யாரும் வரல. ஓகே, எப்படி இப்போ அந்த போகிற இடம் வந்து புதுசுங்க, அதனால் அந்த புது இடத்துல போயிட்டு நம்ம வந்து எடுக்கணும். புது இடம்னா இன்னும் ஓப்பன் ஆகலை, அது ஏற்கனவே நம்ம அதில் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? நல்லா பிரைட்டாக இருக்கு இடம். இதுக்கு தான் லைக் நம்ம வந்து ஹை ஸ்பீடை வந்து நம்ம நம்புறதுக்கு காரணம். ஏன்னா ஹை ஸ்பீடு இருந்தால் நம்ம வந்து தாராளமாக போகலாம். பார்த்தீங்களா? நான் ஒன்றும் பெரிய ஸ்பீடெல்லாம் போகலங்க. நம்மளோட ஆக்ஸலேஷன் வந்து போகும்போது அப்படியே ஸ்மூத்தாக போகுது, அதனால தான். வந்தாச்சு, இடத்துக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. ஹீட். இங்கே என்ன இருக்கு? ஓகே, பைப் இருக்கு, லாங்கு. இது நம்ம எடுக்கலாம். இது வரைக்கும் சிங்கிள் நம்ம எடுத்ததில்ல, இதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் நம்ம இது எடுத்துக்கலாம். எங்கே இருக்கீங்க? உள்ளே இருக்குங்க.
இந்த இருக்கு பாருங்க. கரெக்டாக டர்ன் பண்ணுவோம், எடுப்போம். வெயில் நல்லா இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரி அங்கேயும் வெயில் நிறைய இருக்குது. உட்டுங்க இது, நானும் இது சீல் நினச்ச பாருங்கள். உட்டு பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் எடுக்கிறது. பரவாயில்ல. உட்டு நல்லா இருக்குல்ல. இட்ஸ் அது இடிக்க மாட்டேன். இந்த சைடு போகணும், அது தெரியல. அதான் அதனால இந்த சைடு போகணுமா? எங்கடா காட்டுறா? இதாங்க இதில் பிரச்சனை. அது ஒரு வியூ செட் பண்ணி அதுதான் காட்டும், நம்ம பண்ண முடியாது. வெயிட் பா, என்ன வெளிச்சம்! செம வெளிச்சங்க. ஓகே, வேறு வரானுங்களா? ஆறு மணி நேரம் இருக்குது, 7 மணி நேரம், 5 மணி நேரம் இருக்குது. அதில் 2 மணி நேரம் கம்மி பண்ணுவான். ஓகே, பிரச்சனை இல்லை, போயிடலாம். ரெண்டு விட்டு 4 விட்டுங்க கரெக்டா. இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டெவலப்பர் வெட்டி பாருங்க. அப்போ அமௌண்ட்டு பெருசாக செலவு பண்ணியிருப்பாங்க. ரெண்டு விஷயத்துக்கு இவ்வளோ விஷயம் பாருங்கள். இதில் மட்டும் இந்த வியூஸ் ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கலாம், சூப்பராக இருங்க. ஆனால் ஒர்க் ஆகாது பாருங்கள், மறைஞ்சிரும், இடிச்சிருவோம் நம்ம போயிட்டு அப்புறம். பார்த்தீங்களா, அதனால் ரிஸ்க்கு தான் அது, நம்ம அப்படி போத்தாவில். பா, வேணாம் வேணாம் வேணாம், ஸ்டாப் பண்ணு. இடிச்சிடாது. ஷே, இதாங்க இந்த வண்டியில் பிரச்சனையே. வண்டி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், பார்த்து ஓட்டணுங்க, இல்லாட்டா எங்கேயாவது போய் இடிப்போம். அதனால் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ நம்ம கண்ணா பின்னாடி எடுக்காமல் கரெக்டாக அந்த ரோடை யூஸ் பண்ணி என்னென்னலாம் வருதோ அதை தாங்க நம்ம எடுக்கிறோம். அதனால் முன்னாடி மாதிரி நம்ம இப்போ விளாட்றதில்ல. இப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா ட்ராவல் பண்ணுறோம், எல்லா இடத்துக்கும் அப்படியே ட்ராவல் பண்ணி ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதனால் இது ஒரு நல்ல விஷயம். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் எல்லாம். முன்னாடி கவட்டுறது வேறு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணோங்க, வேறு இல்லை. பார்த்தீங்களா, உடனே அது பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கு பாருங்க. அதுதாங்க பிரச்சனையே. நீங்கள் என்ன நினைக்கலாம், 200 300லாம் ஓட்டலாம். அப்படிலாம் ஓட்ட முடியாதுங்க. என்ன தான் நீங்கள் ஸ்பீடு வச்சுருந்தாலும்
எதுக்கு அந்த ஸ்பீடு முக்கியம்னா, அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. சில இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் பிக்கப் தேவைப்படுங்க. அதுக்கு தான் அந்த ஸ்பீடு. மத்த இடத்துல நம்ம கண்ட்ரோல்ல தான் போய் ஆகணும். பாருங்க இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து 200 போய் டர்ன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கதை கந்தலாயிடும் கதை. நீங்க என்ன ஹார்ன் அடிச்சாலும் அப்படி தான் போவான்னும் போது, நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி போகணும். இந்த வண்டியில ஸ்பெஷலா கேமராலாம் இருக்குங்க. பரவால்ல. ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி தான் இந்த வண்டியில. நம்மளே வேகமா போகணும்னு நெனச்சா கூட முடியாதுங்க. எப்படி போவீங்க பாருங்க. வேகமா போனா இப்ப இடிக்க வேண்டியதான். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, அ நல்லா டிராஃபிக் ரூட்ல வந்து ஓட்டுறவங்க வந்து ஹைவேல சூப்பரா ஓட்டுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நெறைய வித்தியாசம் இருக்கு. ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஃபாஸ்ட்டு முக்கியம். அதனால உங்களுக்கு கண்ட்ரோல் நல்லா கிடைக்குங்க. சரிங்களா? ஆனா அதே ஹைவேல ஓட்டிக்கிட்டே நீங்க ஃபாஸ்ட்டா ஓட்டிட்டே இருக்கும்போது, டக்குனு நீங்க சிட்டிக்குள்ள வரீங்கன்னா, அப்ப அதுல அதுல ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஆனா இதே வந்து உங்களுக்கு சிட்டில மட்டுமே ஓட்டுறவங்களால ஹைவேல ஓட்டும்போது, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. சந்தோஷப்பட்டுருவாங்கன்னா, அவங்க ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, அது பேரு புத்துணர்ச்சி ஆகி தப்பு பண்ணுவாங்க பயங்கரமா. ஏன்னா, அவங்களுக்கு அந்த மாரி ரோடு கிடைக்காதுல்ல. ஆனா 2த்துலயும் பேலன்ஸ் பண்ணி ஓட்டுறதுன்றது தான் ஒரு நல்ல ஒரு டிரைவரோட இதுங்க, ஸ்கில்லு. ம். பக்கால. இதில மட்டும் இந்த வியூல ஓட்ட முடிஞ்சதுன்னா, வேற லெவல்ல பாத்தியா அப்படி போயிடுச்சுங்க. இதில எப்படி ஓட்டுறது நம்ம? ஃப்ரண்ட்ல எதுவுமே தெரியல. செம்ம கஷ்டம். ஆனா இந்த இடத்துல அப்படியே ஸ்லோவா போறது தான் நல்லது. பாருங்க ஃப்ரண்ட்ல எதுவுமே தெரியலங்க. பாருங்க. வாவ்! எவ்வளோ அழகா வருது பாருங்களேன். இப்ப இந்த வண்டி வரலையா? பக்காவா போயிடலாம். அப்பா! டைம் இல்ல. வேகமா போணும். ஆனா இடம் வந்து மோசமா இருக்குது.
ஏகப்பட்ட பெண்டு. பாருங்க இவ்வளோ பெண்டு இருக்குது. எந்த இடம் இது? ஓ இது ஊர் தான். ஆனால் உண்மையிலே ஒரு ட்ரக் ஓட்டுறவங்க செம்ம கஷ்டங்க. இந்த மாதிரி பெரிய ட்ரக்லாம் ஓட்டுறவங்க சரியான கஷ்டம். ஹைவேல கூட ஓட்டிடலாம், ஆனால் சிட்டிக்குள்ளே வந்ததுன்னா அவங்க நிறைய செக் பண்ணணும். எங்கே பாருங்க எப்படி போனால் பாருங்க அவன். இதுதான் இந்த மாதிரிலாம் நிறையா ஓட்ட தெரியாதெல்லாம் வண்டி ஓட்டு. கார் பாருங்கள் எவ்வளோ கார் நிற்குதுங்க. ஓட்ட தெரியாதெல்லாம் வண்டி ஓட்டுவானுங்க, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு. கார் பார்த்தீங்களா எவ்வளோ நிற்கிது பாருங்க. பா அட்டகாசம். இது ஏதோ ஒரு சிட்டி போகுது. யாரும் நினச்சா ஏறலாம். இல்லை ஏய் 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 அவன் எப்படி வந்தான் பாருங்க. அவ்வளோதான். வா இதாங்க ஸ்கில்லுன்றது பாருங்க. எப்படி வந்த பாருங்களா தடுமாறாம. இப்போ இன்னொரு கூட ஸ்கில் இருக்கு, காட்டுறேன் பாருங்க. வா எப்படி வந்து நிற்கிறேன் பாருங்க பஸ்ஸுக்கு. பா டிராஃபிக்கை பாருங்க. இப்போ நான் நினச்சா நான் ஏறி போவேன், என்னால் முடியும். இப்படி வந்தான் பார்த்தீங்களா அவன். எப்படிப்பட்ட ரோடாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கரெக்டாக காமிச்சுக்கணுங்க. என்னன்னா எங்கே பிரேக் அடிக்கணும், எங்கே திருப்பணும். வேகமாக போகிறதில்ல. நம்ம ஒன்றும் ரேசர் இல்லை சரிங்களா. நம்ம வந்து ரேசர்னால் கண்டிப்பாக செய்யலாம். நம்ம ஒன்றும் ரேசர் இல்லையே. நம்ம வந்து ஒரு டெலிவரி மேன், டெலிவரி பாய் மாதிரி டெலிவரி மேன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம். பா இந்த வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ தான் வேறு ஊருக்குள்ள வரப்போகிறோம். வந்துட்டோம். பா எல்லா வியூவும் காட்டுது.
அவ்வளோதான். ஸ்மூத்னஸ் தான் ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள தான் போகணுமா? இந்த வியூவில் காட்டக்கூடா? இது ஓகே, ஓரளவுக்கு ஓகே, ஒருத்தான வியூ தான். என்னாச்சு? பார்க்கிங் எப்படி பார்த்தேன் பார்த்தீங்களா அவனை? அதான் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்துச்சுங்க. ரெஸ்ட் எடுத்தாகணும். சொல்லுது பார்த்தீங்களா? அதுக்கு நான் எங்கே போவேன்? வரணும்ல, வந்தால் தான் தூக்க முடியும். வந்தவொடனே தூக்குறேன், கவலைப்படாத. பாருங்க, அதான் சொல்லுது. தெரியுது தம்பி. தூங்கணும்னா நான் வந்து அதுக்கேற்ற இடம் வரணும். அதை போய் இவன் வேற இங்கே திரும்ப போகிறான். இப்போ திரும்ப முடியாதுல்ல, என்னதான் ஆகணும். இதுக்குள்ள அவன் வீரத்தை காட்டாத, அவ்வளோதான். பரவாயில்லையே, ரோடு சூப்பராக இருக்கு. அப்படியே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊசல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் தெரிலதான், பட் இருந்தாலும் எப்படி வந்த பாருங்க. கூட நினச்சிங்க. அந்த வியூவில் தாங்க இடிச்சிடுறேன். இந்த வருது, தூங்கிடலாம், கவலைப்படாதான். இங்கே ஒரு இடம் இருக்கு. இதில் போனால் தான் ஈஸியாக இருக்கும். நான் வண்டி நிற்கிது, இடம் இருக்காடே. தூங்குறதுக்கு இடம் வச்சிருக்கீங்களாடா? அடா பாயிலா? இருக்கா?
பின்னாடி தான் வச்சுக்கிறானுங்க. அதான் புள்ள போவோம். எஸ். இன்ஜின் ஆஃப் பண்ணு. டைம் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். நைட் நேரம் ஆயிடுச்சுங்க. ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. நம்ம இங்கேருந்து அப்படியே போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எவ்வளோ நேரம் கொடுத்துக்கலான்னு தெரில, அது வேறு இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் இப்போ காட்டலைங்க, அப்டேட் ஆனதுக்கப்புறம். முன்னாடி அதெல்லாம் காட்டும், இப்போ அதெல்லாம் காட்டல. பெரிய ரோடு இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எஸ். கேமரா நல்லா வெளிச்சமாக இருக்குங்க, அது கேமரா பாருங்க. நம்ம நைட் டிரைவ் வந்து ரொம்ப ரேராக தான் எடுப்போம், ஏன்னா அது ரொம்ப எனக்கு கம்ஃபர்ட் இல்லை. எஸ். வெயிட் மிஷின், இதெல்லாம் வெயிட் பார்ப்பாங்களா? நான் பார்ப்பாங்க, பார்க்குறதுக்கு நிறைய இது இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம், இது வரைக்கும் ட்ரை பண்ணல. காட்டுமான்னு தெரியலையே வெயிட் மிஷினில், அந்த சிம்பிளே வரலையேங்க. ஆமாங்க, சிம்பிளே இல்லை. சும்மா ஓகே, அதில் அந்த சிம்பிள் இருந்தால் தான் உண்மை, இல்லைடா கிடையாது. ஓகே, வெயிட் மிஷின் பார்க்கலாம்னு நினச்சேன், அந்த சிம்பிள் காட்டல. பரவாயில்ல, வெளிச்சம் நல்லா தான் இருக்குது, இந்த இது லைட் வெளிச்சம். நைட்டு ஓட்டுறதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேணுங்க, எங்கேருந்து எவன் வருவானே தெரியாது.
அது நம்ம ஊர்லலாம் நெறைய வேணும். ஏன்னா உலகத்துல உள்ள ரூல்ஸ மதிக்காதவங்க எல்லாருமே நம்ம ஊர்ல தான் இருக்குறாங்க. எவ்வளோ வண்டி போகுது பாருங்க. அவ்வளோதான். வந்துட்டோம், வந்துட்டோம். அதான் கரெக்ட்டா நம்ம வந்து இது பண்றோங்க. இங்க கேமராலாம் இருக்கு. அதெல்லாம் தேவையில்ல இப்போதைக்கு நம்ம முடிச்சிடலாம். டனல். அப்பா! சரிவு போகுதுங்க. இப்ப இங்க திரும்பிட்டு அப்படியே நம்ம போயிட வேண்டியதான். எஸ். அப்பா! இப்படி ஒரு வழி வரும். இங்க ஒரு கம்பெனி இருக்கு. பரவாயில்லையே. இன்ன வரைக்கும் அந்த கம்பெனி எடுக்கல. அடுத்தது அந்த ரைடு தான். அங்க தான். ம். சூப்பர். வந்துட்டோங்க. அப்பா! வீல் எப்படி சுத்தி தருது பாருங்களேன். இந்த இடத்துல நெறைய இருக்கே. என்டர். பார்க்கிங் பண்ண முடியுமா பாப்போமா? ஓகே. பண்ணலாம் போலதே. பண்ணிடலாம். அவ்வளோதான். லைட்டா ஸ்பீடு போகுது. அவ்வளோதாங்க. டீ முடிஞ்சிடுச்சு. எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். பக்கா, பக்கா, பக்கா. ஓகே. உள்ள போய் பார்ப்போம்.
எங்க நான் வண்டிய பார்க்கிங் பண்றது? ம். இடிக்குமா? கண்டிப்பா ஏறும். அவ்வளோதாங்க. கரெக்ட்டா போர்டு பக்கத்துல ஏத்திட்டேன் பாருங்க. வேற லெவல். ம். வண்டிய ஆஃப் பண்று. ஆமா நம்ம வண்டி இப்படி தான் பார்க்கிங் பண்ணணும். வேற வழி கிடையாது. அவ்வளோதான் நண்பர்களே. பக்காவா முடிஞ்சது. DAF சூப்பர். நல்லாருக்கு. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்க லைக், கமெண்ட், சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில பார்க்கலாம். பாய்.